சும்மா தான் வாண்டு உன்னை வம்பிழுத்தேன். சரி சரி சாரி, நீ படி. வாண்டு, நீங்க என்ன வாண்டுன்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுல? ஆமா, நம்ம லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல கூப்பிட்டது. அதுக்கப்புறம் நீ பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அப்படி கூப்பிடவே இல்ல. லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோமா? எப்போ? அதானே, தப்பா சொல்லிட்டேனோ? சரி ஓகே, நம்ம பேசிக்கிட்டு இருந்த டைம்ல வச்சுப்போமா? சரி சரி ஓகே, பேசாதீங்க, நான் படிக்கணும். ஓகே ஓகே படி. ஹலோ ஹலோ. ஹாய் நிம்மதி, வா ஜனனி வாங்க. போலீஸ்கார், என்னது இது? பிராக்டிகல் கிளாஸ் எடுக்க வேண்டிய நேரத்துல இப்படி தியரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்களே? என்னங்க டீச்சர், 24 மணி நேரமும் பிராக்டிகல் கிளாஸேவா நடத்த முடியும்? கொஞ்சமாவது பிரேக் விடணும்ல. மாமா, ச்சே. ஓ ஓகே ஓகே, அப்ப கொஞ்சம் பிரேக் விட்டுருக்கீங்க இல்ல? நல்ல வேலை, கரெக்டான டைம்க்கு தான் நாங்க வந்திருக்கோம், அதுவும் பிரேக்ல. ஷோ நிம்மதியக்கா, அவர்தான் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காருன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க. என்னடி வெக்கமா வருதா? உன் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் வாய்க்கிலேயே பேசுன, என் ஆள் எனக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கிஃப்டா கொடுத்தாருடி, அதுவும் பிராக்டிகல் கிளாஸ்ல எல்லாம் பேசுன. உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? நேத்து 2 மணிக்கு அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல KSK எபிசோட் 76 பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி போதும், ரொம்ப ஓட்டாதீங்க, உட்காருங்க. ஜனனி வாமா, ஏன் அங்கே நிக்கிற? என்னடி ஜனனி, என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன்? ஏன்டி கேட்க மாட்டேன்? இவ்வளவு நாள் அண்ணா கூட சண்டை, அதனால என் கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன். இப்ப சேர்ந்தோனே ஏனி ஜனனி கண்டுக்க மாட்டேன்னு வந்துட்டியா? ஏய், உங்க பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கோங்கடி, எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. எதுக்குடி என்ன கூப்பிட்ட? வாண்டு, நீ கூப்பிட்டியா? ஆமாங்க, ஒரு சின்ன டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்காக கூப்பிட்டேன். என்ன டவுட்டு? நிம்மதியக்கா, நீங்க அன்னைக்கு இவரை ஒரு போட்டோ எடுத்து வச்சிருந்தீங்கல்ல, அத அவர்கிட்ட காட்டி யாருன்னு மட்டும் கேட்டுருங்கக்கா, இல்லனா அது மண்டக்குள்ள ஒரு மாதிரியாவே ஓடிக்கிட்டு இருக்கு. அடியே, அதை காமிக்கிறதுக்காடி என்ன கூப்பிட்ட? அடி பாவி, கையும் களவுமா மாட்டி விட்டேடி. இப்ப இவர் என்னடி என்ன நினைப்பாரு? நான் பண்றதெல்லாம் போட்டோ எடுத்து வைக்கிறேன் தானே நினைப்பாரு. ஏடி இப்படி பண்ண? அமுச்சுட சொன்ன அமுச்சுட்டு இருந்திருப்பேடி, நேர்ல வர சொல்லிட்டு இப்படி மாட்டி விட்டியடி. காட்டுங்கக்கா. போச்சு, இன்னைக்கு இவர் என்ன சாவடிக்க போறாரு. என்ன போட்டோ நிம்மதி? ஆதி ப்ளீஸ் என்ன மன்னிச்சு, இந்தாங்க பாருங்க. அப்படி என்ன போட்டோ? ஐயோ, ஆதி மூஞ்சி மாறுதே, நல்லா கூத்து விட்டுட்டு வந்த நிலா. அப்பா, நிறைய வேலையெல்லாம் பார்த்துருப்பீங்க போலயே. ஆதி ப்ளீஸ், தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைச்சிடாதீங்க. நாங்க நிலாவோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி போட்டோ எடுத்து ப்ரூஃப்காக வச்சிருந்தோம். அதை நிலா என் ஃபோன்ல இருந்து பார்த்துட்டா. அதுக்கப்புறம் தான் அவ அந்த டிவோர்ஸ் மேட்டர்லாம் கன்ஃபார்ம் பண்ணா. சாரி ஆதி. அக்கா, நீங்க எதுக்கு சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? இருங்க, கையும் களவுமா மாட்டிக்கிட்டாருன்னு பல்ல காமிச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. மாமா சொல்லுங்க, அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு யாருன்னு நான் சொல்றதை விட ஜனனி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஜனனி, இந்த போட்டோல இருக்க பொண்ணு யாருன்னு நீ உங்க கிட்ட எல்லாம் சொல்லுமா. நான் சொல்லட்டுமா? கொடுங்க, யார் அது? இந்த போட்டோல அண்ணன் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறது நம்ம சாய் தான். இது சாயா? ஆமா சாய் தான். அன்னைக்கு சாய்க்கு பயங்கர ஃபீவரும் கோல்டும், அதனால அம்மா தான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக சொன்னாங்க. அப்போதான் வந்தாரு. அப்பதான் அவ மாஸ்க் போட்டுட்டும் போனா. ஃபீவர் கோல்ட் அதிகமா இருக்கிறதுனால தான் மாஸ்க் யூஸ் பண்ணா. ஏய், நல்லா பார்த்து சொல்லு. ஐயோ மேம், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா சாய் போட்டிருக்கிற ட்ரெஸ் என்னோடது. அது அவகிட்ட அன்னைக்கு சண்டை போட்டு வேற என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனா. அவளுக்கு அன்னைக்கு பயங்கர ஃபீவர் கோல்டு இருந்தது. அவளை கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே அவ பொட்டிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. இது சாய் தான், எனக்கு நல்லா தெரியும். எங்க அக்காவை எனக்கு தெரியாதா? ஐயோ, பாக்குறானே. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியலையே. கடவுளே, அது சாய்னு எனக்கு தான் தெரியல. உனக்கு மாடி நிலா தெரியல. ஓ சொந்தக்கார பொண்ணு தரடி அவ. ஐயோ, இப்ப என்ன சாவடிக்க போறானே இவன். என்னங்க மேடம், ப்ரொஃபசர் மேடம், என்ன மொழியெல்லாம் பிதுக்கி வெளியே வந்துரும் போல. அது இது வந்து எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். நான் நிலாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சதே தவிர மற்றபடி எதுவும் நினைக்கல. அது ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நீங்க முறைக்கிறத பார்த்தா என்னை இப்பவே கண்டம் துண்டமா வெட்டி காக்காக்கு தூக்கி போட்டுருவீங்க போல. அந்த லெவல் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. சச்சா, அப்படிலாம் உங்களை கண்டந்துடமா வெட்டி காக்காக்கெல்லாம் போட மாட்டேங்க. காக்கா பாவங்க. உங்களையெல்லாம் உயிரோட வச்சு அப்படியே புதைச்சிடணுங்க. அப்பதான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கும். என்ன எந்திரிச்சிட்டாரு? மண்டையில ஒரு தட்டு தட்டினா அடியில பூமிக்கே போயிருவேனே. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி உயிரோட வச்சு புதைச்சிருவாரோ? அது விட்டுருங்க ஆதி. அது இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா பழகலாம் ஆதி. அது என் ஃப்ரெண்டு போல யாரு பச்சா. அது விட்டுருங்க ஆதி. விட்டுறேன். குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிட்டு விட்டுருங்க ஆதி. இதுல ஃப்ரெண்ட்ஷிப் வேற. அது இந்திரன் பாவாதி. நான் செத்துட்டேனா அவன் தனி மரமா குடிச்சு வாழ்க்கையை அழிச்சுக்குவான் ஆதி. என்ன நீ சாவடிக்கிறதுனால இங்க நிறைய பேர் உயிர் பறி போகாதி. அது ப்ளீஸ் அது விட்டுருங்க. அப்படியெல்லாம் இந்திரன் ப்ரோவை விட்டுற மாட்டேங்க. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் அவரை பாத்துக்கிறேன். அது விடுங்க. ஐயோ மாமா விடுங்க, ஒரு நேரத்து போல இருக்காது, ஏதாவது ஆயிட போகுது. அம்மா, சரியான கொலகார குடும்பமா இருக்கும் போலயே. ஒன்னு போலீஸ், ஒன்னு டாக்டர், என்னென்னலாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். நான் வரேன்ப்பா சாமி.
ஜனனிமா அண்ணா என்னடா? இல்லைண்ணே, சாயை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான். என்னங்க? நிலா, ஒரு 10 மினிட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசுங்க, நான் வேணா உள்ள போறேன். இல்ல உன்கிட்டயும் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். வர முடியுமா? என்கிட்டயா? யார பத்திங்க? என் தங்கச்சி சாய் பத்தியும் உங்க அண்ணன் சூர்யாவை பத்தியும். அம்மா, நீங்க நிம்மதி மேமோட பெரியம்மா தானே? ஆமாப்பா, நான் நிம்மதியோட பெரியம்மா தான். ஓகேம்மா. இல்ல சம்மந்தமே இல்லாம என்ன பார்க்கணும்னு கூப்பிட்டு அமைச்சிருந்தீங்களே, அதான் என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இங்க வந்ததுல இருந்து நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உன் முகத்துல ஏதோ பெருசா இழந்த கவலை, எதையோ தொலைச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதான் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கூப்பிட்டு பேசலாமேன்னு வர சொன்னேன். உண்மைதாம்மா, தொலைச்சத ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வரவே கூடாதுன்னு அதுவும் விளையாட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் எப்படி போய் தேடுறது, என்ன போய் தேடுறதுன்னு ஒண்ணுமே புரியல. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நம்ம கொஞ்சம் தெளிவாவே பேசலாமா? ஏன்னா நேத்து ஜனனியும் நிம்மதியும் உங்களோட கதையை சொன்னாங்க. நீங்க தொலைச்சது ஒரு பொண்ணை தானே? ஆமா. சரி, அந்த பொண்ணை காணோன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்தீங்களா? இல்லம்மா, போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே கொடுக்கல. ஏன்? எப்படிம்மா கொடுப்பேன்? இப்ப நான் அந்த பொண்ணை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் அவங்க கேக்குறது அந்த பொண்ணோட போட்டோ. ஆமா, போட்டோ கொடுத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கல்ல. அதுல தாம்மா பெருசா சிக்கியிருக்கேன். அந்த பொண்ணோட போட்டோ என்கிட்ட இல்ல. உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணோட கண்ணை தவிர அந்த பொண்ணோட முகத்தை கூட நான் பார்த்ததே இல்ல. அவ பேரு, அவ கண்ணு, இதை தவிர அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு என் கையில எதுவுமே இல்லம்மா. ரொம்ப வித்தியாசமான காதலா இருக்கே. நீங்க வெளியே போய் கொடுத்தாதான் அது இதுன்னு ஏதாவது ப்ரூஃப் கேட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நம்ம அபார்ட்மெண்ட்ல தான் ஆதித்யான்னு இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு பாருங்க, கண்டுபிடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணுவாரு. அவரா இருந்தாலும் அதை தானமா கேட்பாரு. கரெக்டு தான். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் எல்லாம் ஆதித்யா கிட்ட சொல்லி வைங்க. அவர் வீட்டுல போய் பர்சனலா உட்காந்து பேசுங்க. அவரால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு பண்ணுவார் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். சரிங்கம்மா, நான் வேணும்னா ட்ரை பண்றேன். எவ்வளவோ தனியா தேடி பார்த்துட்டேன். இதையும் ஒரு வாட்டி பண்ணி தான் பார்ப்போமே. அவர் மூலியமா சீதா எனக்கு கிடைச்சானா அதை விட பெரிய சந்தோஷம் இருக்கவே முடியாது. ஆனா உங்களை மாதிரி ஒரு பையனை இந்த காலத்துல பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி அந்த பொண்ணோட முகத்தை கூட பார்க்காம நீங்க அந்த பொண்ணை இவ்வளவு தூரம் காதலிச்சிருக்கீங்க? ஏன்னா 7 வருஷமா அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சும்மா இல்ல இல்லையா? ஆமாமா, அவ மட்டும்தான் என் முகத்தை பார்த்திருக்கா. நான் அவ எப்படி இருக்கான்னு கூட பார்த்ததில்ல. அவ என்கிட்ட பேசுற விதம், அவ என்ன டேக் கேர் பண்ணிக்கிற விதம் நல்லா பார்த்துப்பா. அவ என்ன சந்தோஷமா வச்சுப்பா. அவ கூட இருந்த டைம்லலாம் நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சதே தவிர அவ முகத்தை பார்க்கணும், நீ எப்படி இருப்ப அப்படின்லாம் நான் இது வரைக்கும் அவகிட்ட கேட்டது கூட இல்ல. காலங்கள் தாண்டி காத்திருப்பே, காதலை ஏந்தி காத்திருப்பேன், கனவுகளாய் காத்திருப்பேன், கரைந்திடும் முன்னுன்னை காண்பேனே. கொஞ்சம் வருஷம் லவ் பண்ணிட்டு இல்ல எனக்கு இது செட் ஆகாது, எங்க அம்மா அப்பா கண்டிப்பா உன்னை ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க சொல்ற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு விட்டுட்டு போற பொண்ணுங்க ஒரு பக்கெட்டு. நீ யார் யார் கூடயோ பேசுற, எங்கெங்கயோ போற, யார் யாரையோ பாக்குறேன்னு சந்தேகப்பட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போற பசங்க ஒரு பக்கெட்டு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு இருக்க இந்த கேடுகட்ட உலகத்துக்கு நடுவுல உங்களை மாதிரி தூய்மையான காதலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா சொல்றேன், உனக்காக தான் அந்த பொண்ணும் காத்துக்கிட்டு இருப்பா. நீ வந்து கூட்டிட்டு போவேன்னு அவளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா பாரு. அம்மா, உங்ககிட்ட ஷேர் பண்ண இந்த அளவுக்கு கூட நான் வேற யார்கிட்டயுமே ஷேர் பண்ணது இல்லம்மா. அம்மா, ஒரு உண்மையை சொல்லணும்னா எனக்கும் அம்மா இருக்காங்க. அவங்க கிட்ட நான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன்னா அவங்க எப்போதுமே அந்த புள்ள உனக்காகலாம் காத்துக்கிட்டு இருக்காது, அது இந்நேரத்துக்கு வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தைங்களோட நல்ல இடத்துல இருக்கும், நீ தான் இப்படி இருக்க, நான் ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு எப்போதுமே என்ன திட்டுவாங்க. அவங்களோட இடத்துல இருந்து அவங்க பேசுறது கரெக்டா இருந்தாலும் எனக்குன்னு மனசுன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. இப்ப உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குமா. எனக்கு சீதா கிடைக்கிறாளோ இல்லையோ, அட்லீஸ்ட் நான் பேச நினைக்கிற விஷயத்த கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லாம இருந்தேன். நீங்க வந்து பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. தேங்க்ஸ்மா. வாழ்க்கையை தொலைச்சவங்களுக்கு தான்ப்பா உன்னோட வாழ்க்கையோட வழி புரியும். அதனாலதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. நான் தான் என்னோட வாழ்க்கைய சரியா வாழாம தொலைச்சிட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் உங்களோட வாழ்க்கையில சேர்ந்து நல்லபடியா வாழணும். உங்களோட ஆசீர்வாதத்தோட கண்டிப்பா நாங்க சந்தோஷமா இருப்போமா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிப்பா, லேட் பண்ணாதீங்க, சீக்கிரமா ஆதித்யாவை போய் பாருங்க. இப்பவே போய் பாக்குறேமா. சரி. ஸ்ரீ, நீ
உள்ளுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்குன்னு இப்படி சோகமாகவே இருக்காத ஸ்ரீ. ஏதாவது பேசு. உனக்கு ஏதாவது மனசை விட்டு பேசணும்னா என்கிட்ட சொல்லு. கண்டிப்பாக கண்மணி, உன்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? நீ தான் என்னோட பெஸ்ட் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் கண்டிப்பாக உன்கிட்ட சொல்லுவேன். ஆனால் என்ன வாழ்க்கை கண்மணி இது? இப்போதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள மாமா ஃபாரினுக்கு போறேன்னு சொல்றாரு. இப்போ நான் இங்க யாருக்காக வாழ்றேன்? எதுக்காக வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்? இல்ல அவரு தான் எதுக்காக இப்போ ஃபாரினுக்கு போறாரு? அவர் யாருக்காக போய் அங்க சம்பாதிக்கிறாரு? நீயே சொல்லு. அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்மணி. புரியுது ஸ்ரீ, உன்னோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா கொஞ்சம் பொறுமையாரு. மாமா சீக்கிரமாவே வந்துருவாரு. எப்படி சீக்கிரம் வருவாரு? 2 வருஷமாவது ஆகுமா? மினிமம் 2 வருஷம். ஆனா மேக்சிமம் எவ்வளோ வருஷம்னு தெரியல. அவரை முன்னாடி நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணா அவர் ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு தான் நான் எதுவுமே சொல்லலை. அவர்கிட்ட எவ்வளோ சிரிச்சு பேச முடியுமோ அவ்வளோ சிரிச்சு பேசி அவர் என்டர்டெயின் தான் பண்ணேன். என்னால் முடியல கண்மணி. நான் எப்படி அவர் இல்லாமல் இருப்பேன்? நீயே யோசிச்சு பாரு. கார்த்திக் எங்கேயாவது திடீர்னு ஃபாரினுக்கு போறேன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? ஆனால் ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம்ல. இப்போ நீயும் ட்ரைனிங் பீரியட்ல இருக்க, லீவும் தரமாட்டாங்க. என்ன பண்றது? ஒரு வாட்டி சந்திரோ நான் கிட்ட பேசி பார்ப்போமா இதை பத்தி? அவர்கிட்ட பேசி என்னடி பண்றது? அவர் பிரான்ச்சோட மேனேஜர் மட்டும்தான். அவரை தாண்டி ஜிஎம் டிஜிஎம்னு ஹையர் லெவல்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. சந்திரோனா கிட்ட ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பாஸ் பண்ண முடியும். ஆனா பர்மிஷன்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட தான் வாங்கணும். அதுவும் இந்த மாதிரி முக்கியமான பர்மிஷன்ஸ். அப்பப்போ லீவு, சிக் லீவ், மெடிக்கல் லீவ் அதெல்லாமே சந்திரோனா அப்ரூவ் பண்ணுவாரு. மற்றபடி இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட தாண்டி போகும். கண்டிப்பா அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. நைட்டும் பகலுமா சரியா கூட தூங்காம, சாப்பாடு கூட சரியா சாப்பிடாம அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இப்போ அந்த வேலையும் வாங்கினேன்டி. அதையும் விடுறதுக்கு மனசு வரல. மாமாவையும் தனியாக அனுப்பவும் மனசு வரல. இப்படி ஒரு சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன் கண்மணி. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஸ்ரீ அழாதடி. ஒன்று பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது கண்மணி. ரோஜா இப்படி அழுறாளே. நம்ம வேற அடுத்த வாரம் ஊருக்கு போறதால பிளான் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ இவளை இங்க தனியா விட்டுட்டு எப்படி நம்ம ஊருக்கு போறது? அது சரியா வராது. இதை பத்தி கார்த்திக் கிட்ட பேசி ஆகணும். ஸ்ரீனி இப்படி அழுதினா மாமா ரொம்ப உடஞ்சிருவாருடி. அவரு உன்னை பார்த்துதான் நீ இருக்குன்ற தைரியத்துல தான் அவர் சந்தோஷமா இருக்காரு. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தனா பாவண்டி அவரு. புரியுதடி. நானும் எவ்வளோ தாண்டி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பேன். மாமா கஷ்டப்படுவாருன்னு வெளியே காமிச்சிக்காமே இருக்கேன் கண்மணி. அவரை கண் முன்னாடி தான் அழவ முடியல. அட்லீஸ்ட் தனியாவது நான் அழுதுக்கிறேன் கண்மணி. கார்த்திக் என்னாச்சு? ஏதோ வேணுமா? ஒன்னும் வேண்டாம். ஆனா இங்க என்ன தனியா 2 பேரும் லேடிஸ் மாடர்ன் நடத்திட்டு இருக்கீங்க? அதுவும் இந்த ராத்திரியில? இல்ல, ஸ்ரீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா கார்த்திக். அதான் அவளுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருந்தேன். என்ன ரோஜா நீங்க இதுல ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? இன்னும் 2 மாசம் தான். நீங்க பர்மனெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே துபாய்க்கு பறந்து போறீங்க. உங்களை பறக்க வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஓகேவா? 2 மாசம் பொறுத்துக்கோங்க. புரியுது கார்த்திக். இருந்தாலும் அந்த 2 மாசம் எப்படி இருக்க போறேன்? அதான் கஷ்டமா இருக்கு. 2 மாசத்துக்கே கஷ்டப்படுறீங்களா? இதுவே நாளை விட்டு போயிருந்தா என் ஆள்லாம் பயங்கர ஜாலியா இருந்திருப்பா. என்னடி? ஆமாமா, ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்திருப்பேன். ஆமாமா, அதே தானே கார்த்திக் உங்களுக்கும். அதான் நாளைக்கு ராஜா மாமாவும் ரோஜாவும் செம்பாணி வீட்டுக்கு ஊருக்கு போறாங்க. அதை நானும் போயிட்டு வரேன். நீங்க இங்கே இருந்து தனியா என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ கண்மணி, உன்னோட ரொம்ப தமாசு போ. நான் பேசுனதெல்லாம் நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டியா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் கண்மணி. நீங்க சும்மா வேணா விளையாட்டுக்கு சொல்லிருக்கலாம். ஆனா நான் சீரியஸா தான் சொன்னேன். நாளைக்கு நான் ஊருக்கு போக தான் போறேன். நீங்க இங்கே தனியா இருந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓ, நாளைக்கு ஊருக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கியா? ஆக்சுவலி கண்மணி, நான் எனக்கும் அங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சோ எல்லாருமே போலாமே, ஒரு ட்ரிப்பா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாமே. ராஜா ப்ரோ கூட நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல. இன்னும் ஒரு 2 டேஸ்ல ஊருக்கு போயிடுவாரு. நானும் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி இன்னும் ரோஜா சிஸ்டரை விட நான் தான் ராஜா ப்ரோவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன் நீங்க தான் ராஜா மாமா கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்களா? இவங்களை விட நீங்க ரொம்ப மிஸ் பண்றதுக்கு. என்ன சிஸ்டர், நானும் உங்க வீட்டுக்காரும் சேர்ந்து குடும்பம் நடத்தினா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தீங்களா? இந்த உலகத்திலே அதை விட கேவலமான ஒரு விஷயம் இருந்திருக்கவே முடியாது. போங்க வேலையை பார்த்துட்டு. சரி சரி, உள்ள வாங்க 2 பேரும். ராஜா ப்ரோ வேற ரொம்ப நேரமா உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துருக்காரா? நான் வரும்போது தூங்கிட்டு தானே இருந்தாரு. தெரியலங்க, நான் இதழ் குட்டியை வச்சுட்டு வெளியே விளையாடிட்டு இருந்தேன். அப்ப வந்தாரு. ரோஜா எங்கன்னு கேட்டாரு. அவங்களும் கண்மணியும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே அப்படியே ஹால்ல போய் உட்காந்துட்டாரு. ஐயோ, அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைச்சல நான் இங்க வந்து உட்கார்ந்திருந்தேன். சரி ஓகே கண்மணி, போலாமாடி? போலாண்டி, போலாம் வா. கார்த்திக், அவசியம் போணுமா? இல்ல, நீங்க 2 பேரும் அவசியமா உள்ள போகணும். நான் பாய போட்டு இங்கே விரிச்சு படுத்துக்கலான் இருக்கேன். ரொம்ப நல்லது. என்னைக்கா இருந்தாலும் வந்துதானே ஆகணும். அப்ப வச்சுக்கிறேன். பாக்கியா, வேலு,
இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமாவும் அத்தையும் வந்துருவாங்க. அதுக்குள்ள சீக்கிரம் என்னென்னலாம் படிக்கணுமோ படிச்சு முடிச்சிட்டுங்க. அப்புறமா அவங்க கூட பேசிட்டு எடுத்துக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும். சாயந்தரம் அவங்க நேரமாவே கிளம்பிடுவாங்க. புரியுதா? ஏமா காலையில வந்துட்டு மாமா சாயந்தரமே கிளம்புது? அதான் சொன்னேன்ல, அவனுக்கு துபாயில மறுபடியும் கூப்பிட்டுட்டாங்க. அதனாலதான் நம்மள பாத்துட்டு போலான்னு வரான். மாமா சென்னையில இருக்கும்போது கூட சரி பக்கத்துல தான் இருக்கு, எப்பயாவது ஒரு சனி ஞாயிறு வரும்னு ஆசையா இருந்தேன். இப்ப துபாய்க்கு போயிடுச்சுன்னா 2-3 வருஷம் வராதுலம்மா. ஆமா. ஏமா கண்மணி அத்தை கார்த்திக் மாமாலாம் வரலையா? இதழ் குட்டி வரலையா? அவங்க வரல. இவங்க 2 பேரும் காலையில வந்துட்டு நைட்டு கிளம்பிடுவாங்க. சரி படிங்க. ஏமா அப்ப மாமா போயிட்டாருன்னா ரோஜாத்தை என்னமா பண்ணும்? எங்கம்மா இருக்கும்? என் தலையில வந்து இருக்கும். முகரை பேத்துருவேன். பொடிடானா அதை தவிர எல்லாத்தையும் நோட்ட விடுறது. நான் உங்ககிட்ட இங்க வந்தது 2 பேரும் ஒழுங்கா உட்காந்து படிங்கன்னு சொல்றதுக்கு. அதுக்குள்ள 1008 கேள்வி. அப்புறம் எப்படிடா படிப்புல கவனம் இருக்கும்? 2 பேருக்கும் பரிச்சு நெருங்கிட்டு வருது. நீ 10வது, இவ 8வது. இவளை பத்தி எனக்கு படிப்புல பிரச்சனையே இல்ல. இவ எப்போதுமே ஃபர்ஸ்ட் மார்க் தான் எடுப்பா. ஆனா நீ 10வது படிச்சிட்டு இருக்கிற. ஞாபகம் இருக்குதுல? விளையாட்டு தளத்துல தூக்கி எறிஞ்சிட்டு ஒழுங்கு மரியாதையா படிக்கிற வேலையை பாரு. பாக்கியா, அவன் படிக்கிறானா இல்லையான்னு நீ தான் பார்த்து சொல்லணும். என்ன? சரிம்மா. அவன் வாயை திறந்தானா அது படிக்கிறதுக்கா மட்டும்தான் இருக்கணும். உன்கிட்ட ஏதாவது கேட்கறனா கூட அது படிப்பு சம்பந்தப்பட்டமா தான் இருக்கணும். என்ன? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு உள்ள தலைக்கு மேல வேலை இருக்கு. நான் போய் அதெல்லாம் பார்க்கணும். ராஜாக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க ஒழுங்கா உட்காந்து படிங்க. சரிம்மா, நீ போ, நாங்க படிச்சுக்குவோம். கிழிச்சிங்க. பாக்கியா சொல்லு. நான் முடிவு பண்ணிட்டேன் பாக்கியா. எல்லாத்தையும் கடன்னு படிக்கிறேன். உன்கிட்ட வரிசையா எல்லாத்தையும் ஒப்பிக்கிறேன். அப்படியே மூடி வச்சுட்டு ஐயா எக்ஸாம்ல போய் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறேன். என்ன? நான் காலையில ஃபுல்லா ஆதித்யா சேனல் தாண்டா பார்த்தேன். வயிறு குழுங்க சிரிச்சிட்டேன். நீ வேற காமெடின்ற பேர்ல மொக்க பண்ணிட்டு என்ன சிரிக்க வைக்கணும் ட்ரை பண்ணாத. என்ன? பேசு, நல்லா பேசு. என்னை எவ்வளவு தூரம் கலாய்க்கணுமோ அவ்வளவு தூரம் கலாய்ச்சுக்கோ. ஆனா நான் மட்டும் படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கல, அப்ப என் பேரையே நான் மாத்திக்கிறேன்டி. மாத்திக்கோ. வேலுன்னு இருக்கிற உன் பேரை டோலுன்னு மாத்திக்கோ. அப்பதான் எல்லாரும் டோலு டோலு தான் அடிக்கிறா, இரு தோளும் தோளும் தான் ஒரசுரா அப்படின்னு பாட்டு பாட முடியும். இரும மாடு இதுக்கட அடிச்ச நோயே. ஏய், என்ன இதுக்கடி அடிச்ச? நீ மட்டும் என்ன அடிச்சல? நான் உன் அண்ணன். நான் உன்னை அடிக்கலாம், ஆனா நீ என்ன அடிக்க கூடாது. என்ன? எப்ப நீ என்ன அடிச்சிட்டு இருப்ப? நான் பாத்துட்டு சும்மா உட்காந்துருக்கணுமா? ஓங்கி இழுத்தேன்னு வச்சுக்கோ. ஏய், சட்டைய விட்றி. அம்மா, கையெடு. அம்மா இங்க பாருமா இவனை. கூப்பிடு, நானும் கூப்பிடுவேன். மா சூர்யாவை நினைச்சாலே சிரிப்பு தான் வருது. பார்ட்னர்னு எவ்வளவு அழகா கூப்பிடுறாரு. இந்த ஆள் எதுக்கு அரையும் குறையுமா நின்று விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான்? அங்க ஏதோ சாய் தெரியறாளா? வானத்துல எதுவும் பறந்துகிட்டு இருக்காளோ? சூர்யா, சிவா, என்னது இது கோலம்? மக்கள் முன்னாடி இப்படியா நிக்கிறது? இல்ல சிவா, குளிச்சுட்டு அப்படியே வந்தனா அப்படியே நின்னுட்டேன். சொல்லுங்க, என்னாச்சு? ஏன் முகத்தெல்லாம் டல்லா வச்சிருக்கீங்க? தெரியல சிவா, நானும் எப்படி யோசிச்சு பார்த்துட்டேன். குப்பரக்கப்படுத்தி யோசிச்சு பார்த்துட்டேன், மல்லாக்கப்படுத்தி யோசிச்சு பார்த்துட்டேன், குத்த வச்சு உட்காந்து கூட யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு எப்படி சாயை கரெக்ட் பண்றதுனே தெரியலங்க. டெய்லியும் போய் அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசினா அவளுக்கு என்ன புரிஞ்சுப்பா, அவ என்ன ஏத்துப்பான்னு நினைச்சு நானும் டெய்லியும் போய்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எப்போதும் ஒரே பாட்டை தாங்க பாடிட்டு இருக்கா. இது செட் ஆகாது, என்ன விட்டுருங்க. இது செட் ஆகாது, என்ன விட்டுருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நான் இடையூறா இருக்க கூடாது. இதே தாங்க சொல்லிட்டு இருக்கா. அவ மனசை எப்படி மாத்துறதுன்னே எனக்கு புரியல. சூர்யா, நீங்க உங்க சைட்ல இருந்து யோசிக்கிறீங்க, அந்த பொண்ணோட சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த பொண்ணோட நிலைமையில இருந்து யாரா இருந்தாலும் இதை தானே சொல்லியிருப்பாங்க. புரியுது சிவா. இப்ப என் மனசுல உள்ள காதலை நான் எப்படி அவளுக்கு வெளிப்படுத்துறது? நீங்களே சொல்லுங்க. அவளுக்கு எப்படி ப்ரூவ் பண்றது? சூர்யா, சாயோட விஷயத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. எப்படி? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது மெயின் பிரச்சனைன்னு பாருங்க. மெயின் பிரச்சனைனா எனக்கு புரியல, எதை சொல்ல வரீங்க? இல்ல, இப்போ நீங்க அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன அடிக்கடி சொல்றாங்க, என்ன வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க? நேத்து கூட ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா, இது மாதிரி என்ன கல்யாணம் பண்றதுன்னா ஒரு பையனோ ஒரு பொண்ணோ செய்யறது இல்ல, அவங்க குடும்பமும் செய்யறதுதான். கண்டிப்பா என்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வந்து எந்த குடும்பமுமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்புறம் என்ன விட்டுருங்கன்னு சொல்லுவா. நான் வந்து உங்க லைஃப்ல செட் ஆக மாட்டேன், உங்களுக்கு நான் எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது, நீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுதான் அவளோட மேக்சிமம் அவ பேசுற வார்த்தைகளா இருக்கும். சிவா, இது போதுமே சூர்யா, நீங்க அவங்களோட காதலை ப்ரூவ் பண்றதுக்கு. என்ன சிவா சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் என்ன சொன்னேன்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு இருக்கிற மெயின் பயமே உங்களோட குடும்பத்துல யாருமே அவங்களை ஏத்துக்க மாட்டாங்கன்றது மட்டும்தான். மத்தபடி எனக்கு தெரிஞ்சு அவங்க மனசுல நீங்க தான் இருக்கீங்க. ஐயோ, நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். நீங்க என்ன இன்னும் கொஞ்சம் குழப்பறீங்க. எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. தெளிவா சொல்லணும்னா, நீங்க சொன்ன இந்த லிஸ்ட்ல எனக்கு உங்களை பிடிக்கலன்னு எப்பயாவது சாய் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? இல்ல, சாய் இது வரைக்கும் எனக்கு உங்களை பிடிக்கல,
என்ன விட்டுடுங்கன்னு சொன்னதே கிடையாது. மக்கு சூர்யா, மக்கு சூர்யா, இது போதுமேங்க. சாய் உங்களை தாங்க லவ் பண்றாங்க. இது கூடவா உங்களுக்கு புரியல? இவ்வளோ நாள் நம்ம சூர்யா கிட்ட என்ன விட்டுடுங்க சூர்யா, நீங்க உங்களோட லைஃபை பாருங்க இப்படி தான் பேசியிருக்கோம். ஆனா ஒரு வாட்டி கூட சூர்யா எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல என்ன விட்டுடுங்கன்னு ஏன் சொல்ல வாயே வரல? நம்ம மனசுல அப்போ சூர்யா தான் இருக்காரா? சிவா, என்ன சொல்றீங்க? அப்போ சாயோட மனசுல நான் தான் இருக்கேனா? சிவா சொல்லுங்க. சாய், உன்னோட மனசுலயும் சூர்யா தான் இருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ, மனசுக்குள்ளேயே காதலிச்சுக்கோ, வெளிப்படுத்தாத. நீ வெளிப்படுத்தினா சூர்யாவோட வாழ்க்கை தான் கெட்டு போகும். மனசுக்குள்ளே சூர்யாவை காதலிச்சு, மனசுக்குள்ளேயே சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, மனசுக்குள்ளே அவரு கூட குடும்பம் நடத்திக்கிட்டு, மனசுக்குள்ளே ஒரு அழகான வீடு கட்டிக்கிட்டு இருக்க சாய் நீனு. தயவு செஞ்சு வெளிப்படுத்தி சூர்யாவோட வாழ்க்கைய கெடுத்துறாத சாய். ஐயோ சூர்யா, ஆமாங்க, அவங்க மனசுல நீங்க தான் இருக்கீங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஒரே பயம் உங்க குடும்பம் அவங்களை ஏத்துப்பாங்களான்றதுதான். எங்க நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க குடும்பம் பிரிஞ்சிருமோங்கிறது அவங்களோட மெயின் பயமா இருக்கு. நீ மட்டும் உன் மனசுல சூர்யா தான் இருக்காருன்னு வெளிப்படுத்திட்டேன்னா நிலாக்கும் ஆதியனாக்கும் பிரச்சனை வரும். நிலாவோட அப்பாக்கும் சூர்யாக்கும் பிரச்சனை வரும். நம்ம வீட்டுக்கும் ஆதியனாக்கும் பிரச்சனை வரும். உன் ஒருத்திக்காக இத்தனை பேரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா சாய்? வேண்டாம். சிவா, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க குடும்பத்துக்கிட்ட சாயோட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்க பெர்மிஷனோட அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாய் உங்களை ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் சூர்யா. சிவா, ஐயோ, இத்தனை நாளா சாய் எனக்கு க்ளூ தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அவ இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு தான் இருந்தா உங்க குடும்பத்தை கண்டிப்பா என்ன ஏத்துக்க மாட்டாங்கன்னு. ஆனா நான் அப்ப யோசிச்சிருந்தா கூட எங்க அப்பா கிட்டயும் நிலா கிட்டயும் சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்டு இருந்துக்கலாமே. ஆனா நான் ஏன் அதை பண்ணல? ஐயோ சிவா, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ சோ மச் சிவா. நான் இப்பவே எங்க அப்பா கிட்டயும் நிலா கிட்டயும் போய் பேசுறேன். சூப்பர் சூர்யா, போயிட்டு வாங்க. சிவா, சத்தியமா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலங்க. சிவா, என் கூட நீங்களும் வருவீங்களா ப்ளீஸ்? சூர்யா, நான் எப்படி உங்க ஃபேமிலியில ஏதாவது சொல்ல போறாங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சிவா, என் கூட நீங்களும் வாங்க. நீங்க என் கூட இருந்தா ஏதோ ஒரு பக்கபலமா இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் வருவீங்களா? வரேன் சூர்யா, வரேன். மாமா, வெளியே இருக்கும்போது என்னமோ சொன்னீங்களே, எங்க அண்ணன் சூர்யாவை பத்தியும் உங்க தங்கச்சி சாயை பத்தியும் பேசணும்னு. அது என்ன சம்பந்தமே இல்லாம ஏதோ சொல்றீங்க? ஆமா நிலா, சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கு. வெயிட் பண்ணு, ஜனனி ஃபோன் பேசிட்டு இருக்கா, வரட்டும். என்ன சொல்ல வரீங்கன்னு கெஸ் கூட பண்ண முடியலையே. நீ அதெல்லாம் ஒன்னும் கெஸ் பண்ண வேண்டாம். நாங்க சொல்ற போது சொல்றோம், நீ உட்காந்து படி. இங்க பாருங்க, செவனேன்னு படிச்சுக்கிட்டு இருந்தவளை கூட்டிட்டு வந்து அதை சொல்றேன் இதை சொல்றேன்னு உட்கார வச்சுட்டு இப்ப எதுவுமே சொல்லாம பொம்மை மாதிரி படினா எப்படி படிப்பேரும்? அதை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க தோணும். படிக்காம ஓபி அடிக்கிறதுக்கு என்னென்ன சாக்க சொல்லிக்கிட்டு இருக்க? மார்க் மட்டும் கம்மியா வரட்டும், பெல்ட்டாலே அடி வாங்குவ. மார்க் மட்டும் கம்மியா வரட்டும், பெல்ட்டால நீங்க தான் என்கிட்ட அடி வாங்க போறீங்க. நைட் எல்லாம் தூங்கவே விடுறது இல்ல. நான் எங்கிட்டு போனாலும் என் பின்னாடி வந்துருது. மூஞ்சி முன்னாடி உட்காந்துட்டு பல்ல காமிச்சிட்டு இருந்தா அப்புறம் எப்படி எனக்கு படிக்க தோணும்? அடியே யூசாடி, நீ இவ்ளோ கத்தி கத்தி சொல்ற. ஜனனி காதுல விழுந்துற போதுடி. அவ என்ன நினைப்பா நம்மள பத்தி? நம்மள பத்தி இல்ல, உங்களை பத்தி கேவலமா நினைப்பா. சரி, என்ன பத்தி நினைச்சிட்டு போறா. மூடு வாய, படிடி ஒழுங்கா. நிலா, அண்ணே. ஐயோ, என்ன சூர்யா வந்து நிக்கிறான். ஜனனி உள்ள போன் பேசிக்கிட்டு இருக்கா. அவளை பாத்துட்டானா இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருமே. இப்போ என்ன பண்றது?